ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜயா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் திகட்டாத சுவையில் தேங்காய் சாதம், தக்காளி சாதம், ரசம் சாதம்னு எல்லா வகை சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி மட்டன் சுக்கா தான் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அப்படியே அரைச்சிக்காங்க. கொத்தமல்லியை வறுக்கலாம் வேணாம். அடுத்து ஒரு 6லேருந்து 7 வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மிளகா வத்தலை 2 இல்லை 3 கிள்ளி அதை தனியாக வச்சுக்கோங்க. காரத்துக்குன்னு சொல்லி இந்த மிளகா வத்தல் தான் போடுறோம். இப்போது ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடணும். சீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம கிள்ளி வச்சுருக்கிற மிளகாத்தெல்லாம் சேர்த்துக்காங்க. அதோட நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பொடியையும் சேர்த்துக்காங்க. கொத்தமல்லி பொடியும் மிளகாத்தலையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலையே வறுத்து விடணும். ஏன்னா நம்ம கொத்தமல்லியையும் மிளகாத்தலையும் ஃபஸ்ட்டு எதுலேயுமே வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் வறுத்து விட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்காங்க. வெங்காயம் சும்மா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவு வதங்கினதும் 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி மட்டன்னா இந்த சுக்காவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மட்டனையும் நம்ம வறுத்து விட்டுக்கிற கொத்தமல்லியோட சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் நல்லா கிண்டி விடணும். உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூளை 1/4 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன்லேருந்து வெளியே வர்ற தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டதும் ஒரு கப் அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆகணும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு வேக வைக்கணும். குக்கரில் ஒரு விசில் வச்சோம்னா போதும். அதாவது ஒரு விசில் வச்சுட்டு அடுத்து ஒரு 1/4 மணி நேரம், அதாவது 15 நிமிடம் சிம்மில் வச்சுக்கிடணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஒரு சிலர் 4 விசில் 5 விசில் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வைக்க மாட்டேன், நான் இப்படி தான் வைப்பேன். ஒரு விசில் வச்சதும் ஒரு 15 நிமிடம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு மட்டன் நல்லா வெந்திருக்கும். வெந்த மட்டனை குக்கர்லேயே வச்சுருங்க. இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்காங்க. வேக வைக்கும்போது ஒரு 7-8 வெங்காயம் போட்டால் போதும். வதக்கும் போது தான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அதே வெங்காயம் கண்ணாடி பதம் போதும். ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வதக்கணுங்கிறது கிடையாது. இப்போ வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. அந்த மாதிரி வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சுக்காவுக்கு வேறு எந்த மசாலுமே கிடையாது, அவ்வளோதான். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி வந்ததும் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த மட்டன் சுக்கா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவியாக வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது தேங்காய் சாதம், தக்காளி சாதம், மற்ற வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டோம்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கிரேவி பதத்தில் வச்சோம்னா தோசை இட்லிக்குமே வச்சு சாப்பிடலாம். இந்த மட்டன் சுக்காவை ஒரு தடவை வச்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ தேங்காய் பால் சாதம் போட்டிருக்கேன். அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த மட்டன் சுக்கா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.